ராமராமா 2ஆம் தேதி 2வது மாசம், அதாவது பிப்ரவரி 2 திங்கட்கிழமை, சோமவாசரக, விஸ்வாவசு வருஷம் தை மாசம் 19ஆம் தேதி, திதி பிரதம திதி, ஆஸ்லேஷா நட்சத்திரம், ஆயில்யம், ஆயுஷ்மான யோக, பாலவகரணம், ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திருநீறு பூசும் பொழுது எந்த திசை நோக்கி இருந்தால் நல்லது? திருநீரு அப்படிங்கிறது நாம் விபூதிய குறிப்பிடும் சொல்லாக இருக்கு. திருநீரு அப்படிங்கிற சொல்லால விபூதியை சொல்றோம். பஸ்மா இட்டுக்கிறோமே நெத்தியில, அது ரொம்ப உயர்வானது, ஒரு ரக்ஷையாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்மை தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றும் ஒரு பலம் வாய்ந்ததான தெய்வீகமான ஒரு பதார்த்தம் தான் இந்த திருநீரு என்கிறது, விபூதின்னு சொல்றோம். அதை குளித்த பிற்பாடு பக்தியோடு எடுத்துண்டு ஜலம் சேர்த்து தண்ணீர் சேர்த்து குழைத்து நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி குழைச்சு இட்டுக்கணும். வெறும் பாழும் விபூதியா இட்டுக்க கூடாது. கோவில்ல பிரசாதமா கொடுக்கிற திருநீரை அப்படியே இட்டுக்கலாம். ஆனா வீட்டுல நாம் நெற்றிக்கு இட்டுக்கொள்ளும் போது அதை குளித்த பிற்பாடு குழைச்சுதான் இட்டுக்கணும். இப்படி கிழக்க நோக்கி இருந்துதான் விபூதி இட்டுக்கணும். இல்ல வடக்கு நோக்கி இட்டுக்கலாம். கட்டாயம் தெற்க பார்த்தோ அல்லது மேற்கு திசையை நோக்கியோ திருநீரு மற்றும் குங்குமம், பெண்மணிகள் குங்குமம் இட்டுக்கொள்றதையும் கிழக்க பார்க்க தான் இட்டுக்கணும், அல்லது வடக்க பார்க்க இட்டுக்கலாமே தவிர தெற்க பார்க்கையோ மேற்க பார்க்கையோ இட்டுக்க கூடாது. எந்த ஒரு நெற்றிக்கு இட்டுக்கொள்ளும் பதார்த்தத்தையும் தெற்கு மேற்கு போன்ற திசையை பார்த்து இட்டுக்க கூடாது. அப்படி அது ஒரு தெய்வீகமான ஒரு செயல். பகவன் நாமாவை சொல்லிண்டு சிவசிவா நாராயண நாராயணா அப்படின்னு பகவன் நாமாவை சொல்லிண்டு ஜாகிரதையாக திருநீர் இட்டுக்கணும். அந்த திருநீர் காலில் படக்கூடாது. அதாவது திருநீர் இட்டுண்டு மிச்ச அந்த ஜலமோ இல்ல அதனுடைய தூளிகளோ பூமியில் விழுந்து அதை நம் காலால மிதிக்க கூடாது. அதனால ஜாகிரதையா இட்டுண்டு ஜாகிரதையா கையால மின்றணும். ராமராம்.